நான் டப்புன்னு காலில் விழுந்துருவேன், கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் பரவாயில்ல, ஜாஸ்தியாக தானே வாழ்க்கை ஃபுல்லாக இருக்குது. போகும்போது காலில் விழுந்து போகிறேன், கவலைப்படாது. ஏன்னா ஆம்பளைங்க காலில் விழுகிறதே பெரிய மயிரா போச்சுங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவன் நடிச்சிட்டா அப்பா தலைவா உங்கள் காலில் விழுகணும் ஆக்சுவலாக. தட் ஷுட் பி an எக்ஸாம்பிள். யூ டிசர்வ் தட். அப்புறம் விஜயகாந்த் உங்களை மன்னிச்சிங்க, படமே பார்த்ததில்ல ஆக்சுவலாக. நான் என்னாச்சுன்னா, நான் வந்து பிச்சைக்காரன் படம் வந்து ஒரு ஊர்லேருந்து வரேன், மசனவீட்டிலேருந்து வரும்போது கரெக்டாக அந்த அடையாரில் வரும்போது ஃபோன் பண்ணேன். ஆனால் என்னென்ன உங்கள் படம் பயங்கரமாக ஓடி. ஏன்னா சசி படங்கள் எப்படின்னா சசி மாதிரி தான் ஓடும். 50 நாள் 60 நாள் நல்ல படம் மெதுவாக தான் பார்ப்பாங்க, அப்படிலாம் போய் பார்க்க மாட்டாங்க. மெதுவாக டிக்கிள் அது மாதிரி தண்ணி அது மாதிரி. அப்போ நான் சொன்னால் பெரிய ஹிட்டு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. சசிக்காக ஒரு சென்சேஷனல் ஹிட் அப்படின்ன உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் கால்டு, ஆனால் சசி நான் பயங்கரமாக ஓடுதுண்ணா. எல்லாம் சரி, நீ பார்த்துறாத, அவ்வளோ நல்ல படம் இல்லை அப்படின்னாரு. See the truth. Please give applause to him. See the truth. So truthful. அவர் தெரியும், நான் பார்த்துருந்தேன். இந்த மயிறு மாதிரி படம் எடுத்துருக்கேன், நீ வந்து இது ஓப்பா சரி ஓடிச்சா. ஏன்னா ஓடின பண்ணாவே எனக்கு டவுட். எனக்கு ஓடுற படம் எடுத்துட்டாவே எனக்கு டவுட்டு. தனஞ்சயன் யோசிக்கிறாரு இங்கேருந்து. ஓடுற படம் எடுத்தாவே ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் மெதுவாக தான் ஓடணும். ஃபர்ஸ்ட் கியர் போடணும், கொஞ்சம் ஸ்லோவாக ஓடணும், செகண்ட் கியர் போட்டு தேர்ட் கியரில் ஓடணும். ஏன்னா பிகாஸ் இஃப் இமீடியட்லி இஃப் an audience understands something, there is a flaw in that movie because it is not making them to think, making them to reflect.